பழையபடி முருங்கை மரம் ஏறும் வேதாளம். ட்ராக்கை மாற்றி விஜய் சேதுபதி போடும் கூட்டணி. வாங்க விரிவாக பார்க்கலாம். விஜய் சேதுபதி நடிப்பில் ஒரு வருஷத்துக்கு 6 முதல் 7 படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. எந்த தேட்டருக்கு போனாலுமே இவரது முகம்தான் தெரியும். அந்த அளவுக்கு இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா திகட்ட ஓடனுச்சு தேட்டரில். இதை புரிந்து கொண்ட அவர் படங்கள் நடிப்பதை குறைத்து கொண்டார். வருடத்துக்கு 3 அல்லது 4 படங்கள் மட்டுமே கமிட் செய்தார். கேமியோ ரோல், வில்லன் போன்ற கதாபாத்திரங்கள்ல இனிமே நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தவர் இப்போதே மீண்டும் டசன் கணக்கில் படங்களை குவிச்சிட்டு வரார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு தெரியல. பழக்க வழக்கத்திற்காக இனிமேல் படம் பண்ண போவதில்லை எனவும் சொல்லிட்டு வந்தாரு. தற்சமயம் ட்ரெயின், காந்தி டாக்கீஸ், ஏஸ் போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. மேலும் விஜய் சேதுபதி நடிப்புல சமீப காலமா பார்த்தீங்கன்னா 96 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஹிட் படம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பெருசாக வரல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விடுதலை, மகாராஜா, விடுதலை 2 போன்ற படங்கள்லாம் ஒரு சிறப்பான வெற்றியை கொடுத்துருக்குது. அவரோட திரை வாழ்க்கையவே வேறு பரிமாணத்திற்கு மாற்றியிருக்குது இந்த படங்கள். அதனால் விஜய் சேதுபதி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை, மகாராஜா போன்ற கதையம்சம் கொண்ட படங்களை மட்டுமே இனிமே தேர்ந்தெடுத்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ வந்து சகட்டு மேனிக்கு படங்களை கமிட் செய்துக்கிட்டு வராராம். இவர் நடித்த விடுதலை மற்றும் மகாராஜா படங்கள் வந்து இவரை வந்து வேற லெவலில் கொண்டு போனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே போல தான் பார்த்தீங்கன்னா கதையம்சம் கொண்ட படங்களில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் சேதுபதி இப்போ வந்து டைரக்டர் ஹரியுடன் ஒரு படம் கமிட் ஆகி இருக்கிறாராம். இதனால பழையபடி கமர்ஷியல் பக்கம் திரும்பி விட்டார் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் புலம்பிட்டு வராங்க. இந்த படத்தை வந்து நயன்தாரா தயாரிக்க இருக்கிறாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி தான் வரப்போகுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.